பால் காய்ச்சி டீ போட்டு கொடுத்துட்டேன். டெய்லி நான் லஞ்ச் பாக்ஸுக்கு லெமன் சாதம், புளி சாதம்லாம் கொடுக்க மாட்டேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு காயை பொரியல் பண்ணி அதில் சாதத்தை போட்டு பிசைஞ்சு கொடுத்துடுவேன். ஆனால் சாதம் கம்மியாக இருக்கணும், காய் நிறையா இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துப்பேன். இன்றைக்கி பீட்ரூட்டும் உருளைக்கிழங்கும் பொரியல் பண்ணி சாதத்தை பிசைஞ்சு கொடுத்துட்டேன். ஒரு முட்டையும் வேக வச்சு அது கூட கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சப்பாத்தி செஞ்சேன் காலையில் சாப்பிட்றதுக்கு. சப்பாத்தி செஞ்சுட்டு கொஞ்சம் உருளைக்கிழங்கு குருமா சிம்பிளாக பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா சாப்பாடு கொஞ்சம் அதிகமாக வடிச்சிட்டேன் காலையிலேயே. சாப்பாடு கூட நேற்று வச்ச மீன் குழம்பு இருந்துச்சா, அதையும் சூடு பண்ணி வச்சுட்டேன். நான் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். அதில் சூப்பராக சொல்லியிருந்தாங்க, இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கோம், காசு பணம் குழந்தைங்க எல்லாம் வச்சுட்டு நல்லா சந்தோஷமாக இருக்கோம். நம்ம இறந்ததுக்கப்புறம் ஃபோட்டோவில் இருப்போம். அதுக்கப்புறம் நம்ம குழந்த பிள்ளைங்களாம் நம்மளை நினச்சி வருத்தப்படுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு மேரேஜ் ஆகி அவங்க ஃபேமிலி வந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோவும் இருக்காது. அப்படியே போயிட்டே இருக்கும். எதுவுமே நிரந்தரம் இல்லாத லைஃப்காக தான் இவ்வளோ போராட்டமும்.